லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றது லீனியர் ஈக்குவேஷன் அவன் ஏற்கனவே சொன்னது தான், நீ மறந்துட்ட. லீனியர் ஈக்குவேஷன் இந்த இதில் உன்ட்டு வாட்சி காமிச்சல அன்னைக்கு. இது என்னது? இது லைனுக்குள்ளது. இதை வந்து ஈக்குவேஷனாக எழுதணும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதணும். இது எத்தனை வேரியபிளுக்கு உள்ளதுன்னா 2 வேரியபிளுக்கு உள்ளது. எக்ஸ்ஒய்ன்றது என்னது? வேரியபிள் மாறி 2 வேரியபிளுக்கு உள்ளது. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்ன்னு இருக்கு பாரு. இதே மாதிரி 3 வேரியபிளுக்கு உள்ளது. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ப்ளஸ் டி ஈக்குவல் என்னது? 0. இது 3 வேரியபிளுக்கு உள்ளது, 3 வேரியபிள்ஸ். ஆனால் எல்லாமே என்னதுதான்? ஸ்ட்ரைட் லைன் தான். சரியாடா சொல்கிறது? ஸ்ட்ரைட் லைன் தான். சரியா? உனக்கு இன்னொன்று தெரியும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது மறந்துடாத. உன்ட்டு ஒன்றும் இல்லை கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்றது இருபடி சமன்பாடுன்னு தமிழில் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. நல்லா கவனிச்சு பாரு. இந்த ஸ்கொயர் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதே மாதிரி ஒரு வேரியபிள் தான் இருக்கும், ஒரு வேரியபிள் தான் இருக்கும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து பேராபோலான்னு சொல்லுவாங்க. இந்த இப்படி வரலாம், இல்லைன்னா இப்படி வரலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உன்ட்ட, பார்த்துக்க. இப்படி வரலாம், எப்படி வேணால் வரலாம். பேராபோலான்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பரவளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவளையம் அப்படின்னு சொல்லுவாங்கடா. இது வந்து நேர்கோடுன்னு அர்த்தம். இது வந்து ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா நேர்கோடு. திருப்பி சொல்லையில் கவனிச்சுக்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ளது, அதனால சொல்கிறேன். ஏற்கனவே 9th உள்ளதான். லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றது 2 விதமாக இருக்கும். 2 வேரியபிளுக்கு ஒன்று, 3 வேரியபிளுக்கு ஒன்று உள்ளது. சரியா? சரி, இப்போ எக்ஸசைஸ் 3.1 இருக்கு பாரு, அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு உள்ளதான் அது. ஆனால் எத்தனை வேரியபிளுக்கு உள்ளதுன்னு பார்த்துக்கோ. 3 வேரியபிளுக்கு உள்ளது அது. பாரு, கவனிச்சு பாரு, பெருசாக போகும். 3.1. அப்போ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இங்கே கவனி, நான் 2 வேரியபிளுக்கு முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் வேணால் செய். நான் இருக்கான்னு பாரு. இப்போ சால்வ்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு வச்சுக்கோ. இது 2 வேரியபிள் எழுதியிருக்கேன், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா 2-3 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். எலிமினேஷன் மெத்தடு, கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தடு, சப்ஸ்டியூஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே 9th இருக்குது, தெரியுமா பாரு. நான் இருக்கான்னு பாரு. சப்ஸ்டியூஷன் மெத்தட் 9th இருக்குது, அண்ணன் சொல்லி கொடுத்தான்ல. எலிமினேஷன் மெத்தடுன்றது இப்போ நான் செய்கிறேன். எலிமினேஷன் மெத்தட் அப்படின்றது வந்து 2 ஈக்குவேஷனை எழுதி நேம் பண்ணி அடிப்பிய நான் இருக்கா கேன்சல் பண்ணுறது. ப்ளஸ் ஒய், இது ஒரு 1x, இது ஒரு 1x, அப்போ ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6/2 டிவைடில் வந்துடும்ல. அடித்தா எக்ஸ் ஈக்குவல் டு, இதுதான் எக்ஸ் ஆன்சரு. இதை கொண்டு ஏதாவது ஈக்குவேஷனில் போட்டு ஒய் எடுக்கணும். சப்ஸ்டியூட்டிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போடுறேன். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சரியா, 3, தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. இதில் 3 போட்டோம்னா 3 + y ஈக்குவல் டு 2 + 3 அந்த சைடு போச்சுன்னா அவ்வளோதான். y ஈக்குவல் டு 2 - 3, y ஈக்குவல் டு, அப்போ ஆன்சர் எழுதையில் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதி எக்ஸை முதல்ல எழுதணும், ஒய்யை 2வது எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. இதுதான் சால்வ்னு அர்த்தம். இது 2 வேரியபிளுக்கு உள்ளது. ஆனால் உன் கொஸ்டினில் கேட்டிருக்கு 3 வேரியபிளுக்கு உள்ளது. 5 மார்க் கணக்கு. இது பெருசாக போகும், பசங்க எரிச்சப்படுவாங்க செய்கிறதுக்கு. சரியா சொல்கிறது? இப்படி ஆன்சர் கிடச்சிச்சுன்னா தம்பி கவனிடா, இதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிச்சுன்னா யூனிக் சொல்யூஷன். ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா மறந்துடாத, யூனிக் சொல்யூஷன். இந்த ஆன்சர் வந்துருச்சுல, அதனால யூனிக் சொல்யூஷன். தமிழில் ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ நான் கணக்கை மாற்ற போகிறேன். கணக்கை மாற்ற போகிறேன் அப்படின்னா என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு.
கணக்கை மாற்ற போகிறேன் அப்படின்னா செகண்ட் சம்னு வச்சுக்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2. இப்போ சால்வ்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் எழுதுகிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2. இது 1, இது 2. இப்போ கரெக்ட் ஆன்சர் எடுக்க போகிறேன். 2 ஆட் பண்ணுறோம், 1 + 2. 2 அடிச்சிடலாம்ல. அப்போ 1x 1x என்ன வந்துடும், ஈக்குவல் டு 0ன்னு வருது. சரிதா? சரி ரைட்டு. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல்டுன்னு போடுவேன். இங்கிட்ட வந்தால் என்ன வரும், 0/2ன்னு வரணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், 0. எக்ஸ் ஈக்குவல் என்னது, 0. மறந்துடாத. இது ஒரு ஆன்சர் எடுத்திருக்கேன். இந்த ஆன்சரை கொண்டே மேலே போட்டோம்னா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா பார்த்துக்கோ, பொறுமையாக பார்த்துக்க, அவசரப்பட்டுறாத. எக்ஸ் ஈக்குவல் டு 0னா தென் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னது 2. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு 2. ஒய் ஈக்குவல் டு என்ன வருது, 2. அப்போ நல்லா கவனிச்சு பாரு. இது எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதுனோம்னா இதுக்கு 0, இதுக்கு என்னது 2. ஆன்சர் வரத்தானே செய்யுது. என்ன வருது, இதுவும் என்ன சொல்யூஷன் தான், யூனிக் சொல்யூஷன் தான். கவனிச்சுக்க சொல்கிறத, யூனிக் தான். கவனி சொல்கிறத. ஏன்னா எங்களுக்குள்ள 0ன்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க கணக்குன்னு சொல்கிறேன். அடுத்து அப்ளை பண்ண ஆன்சர் வரும். அந்த வருது பாரு. சரி, அதே மாதிரி இங்கே பாரு. அதாவது ஒரு கணக்கை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கணக்கை கண்டுபிடிக்கலாம். நேச்சர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்யூஷன். செகண்ட் ரோமன் லெட்டரில் இருக்கும் பாருங்க மேலே. 3.1 எக்ஸசைஸில் செகண்ட் ரோமன் லெட்டரில் மேலே இருக்கும் பாரு. என்ன கேட்டிருக்கு, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் இருக்குல்ல. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்னா இதுதான். அது அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அதுக்கு என்ன வரும், யூனிக் சொல்யூஷன் வருமா, மெனி சொல்யூஷன் வருமா, நோ சொல்யூஷன் வருமானு இருக்குது. 3 இருக்குது. அது 3 பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நான் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், யூனிக்னா அப்படியே ஆன்சர் வந்துடும். இப்போ நான் அடுத்து கொண்டு வரேன் பாரு கணக்கை. 3ஆவது சம் என்ன செய்கிறேன்னு பாரு. இது நானாக எழுதுறது, அது 3 வேரியபிளுக்கு அப்புறம் செய்வோம். தேர்ட் சம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. இப்போ கவனிச்சுக்க அப்படின்னா ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. சைனை மாற்றணும்னு வச்சுக்குவேன். சைனை மாத்திரம்டா. இங்கிட்ட எல்லாமே என்ன செஞ்சிடறேன், இங்கிட்ட என்ன ஆயிரும். அப்போ 2 சைடு என்ன வரும், 2 சைடு என்ன இருந்தால் ஆன்சர் எக்ஸ் கிடைக்குமா, யோசிச்சுப்பார். இதுக்கு பேர் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இல்லை நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எழுதலாம். சரி, இதுக்கு பதிலாக இல்லை மெனி சொல்யூஷன் மட்டும் எழுதலாம். சரி, இல்லை நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எழுதலாம். சரி, நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு எழுதலாம். சரி, யூனிக்னா ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் மெனி சொல்யூஷன் அர்த்தம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அர்த்தம். இல்லைன்னா தமிழில் வந்து எண்ணற்ற தீர்வுன்னு சொல்லுவாங்க. எண்ணற்ற தீர்வுனா நிறைய ஆன்சர் வரும்னு சொல்லுவாங்க. எண்ணற்ற தீர்வுன்னு அர்த்தம் தமிழில். சரி ரைட்டு, 2 சொல்லிட்டேன். இன்னொன்று வர்றேன். இன்னொன்று அதே மாதிரி பார்த்துக்கோ. 4 அதே ஈக்குவேஷன் வச்சு தான் சொல்கிறேன், உனக்கு புரியுறக்காண்டி தான். அப்புறம் நம்ம புக்கில் பார்த்தோம்னா உனக்கு நீ ஓடி வந்துடுவேன் சர்றன்னு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு வச்சுக்க. சரியா சொல்கிறது? அதாவது எனி நம்பர் பை 0 அப்படின்ற மாதிரி வந்தால் அது என்ன ஆயிடுறது, நாட் டிஃபைன் ஆயிரும். எனி நம்பர் பை 0ன்னு வந்தால் என்ன ஆகும், நாட் டிஃபைன் வந்தாத்தான் அது வந்து நோ சொல்யூஷன் சொல்லுவாங்க. நாட் டிஃபைன் அப்படின்னு வந்தாத்தான். நாட் டிஃபைன் அடித்தோம்னா வராது, -2. இங்கே பாரு, இதில் நான் என்ன எழுதுறேன்னு பார்த்துக்கோ. நானாக எழுதுறது தான், கிரியேட் பண்ணுறேன் கொஸ்டினை. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2. செகண்ட் ஒன் அப்படியே அடிச்சிடுறோம். அப்போ இங்கே என்னடா கிடைக்கும், 2x ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ 0 பை நம்பர்னா 0 தான் வரும். அப்போ இது நம்பரை மாற்றிப்பார். அதாவது மேலே இங்கிட்ட ஆன்சர் கிடைக்கும், இங்கிட்டு 0 கிடைக்கும்.
இங்கிட்ட ஆன்சர் கிடைக்கணும், அங்கிட்டு ஜீரோ கிடைக்கணும்னா இங்கே ப்ளஸ் போட்டுட்டு சரியா சொல்கிறது, அங்கிட்ட என்ன செய்யலாம், அங்கிட்ட ப்ளஸ் போடுவோம்டா. ப்ளஸ் போட்டால் இங்கே என்ன வரும், ப்ளஸ் வரும். ஆனால் அடிக்க முடியுமா, அடிக்க முடியுமா பாரு, என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாதுல்ல உனக்கு. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு -2. இப்போ அடிக்க முடியாது, சைனை சேஞ்ச் பண்ணுற சரியா சொல்கிறது. அப்போ இங்கிட்ட என்ன வந்துடும், இங்கே ரெண்டுமே என்ன ஆயிரும், இது ஒரு முறையான செயலா அப்படின்னு பாரு. முறையான செயல்னா என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு கான்செப்ட் உள்ளதா, கான்செப்டே இல்லை. இது எப்படி நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும், ஈக்குவல் டு 0னாலும் தெரிஞ்சு சொல்லலாம். என்ன சொல்யூஷன் சொல்கிறான், மெனி சொல்யூஷன் சொல்கிறான். 0 ஈக்குவல் டு 4, 0 4 ஈக்குவல் ஆகுமா, ஆகாது. அப்போ இதுக்கு பேர் தான் இன்கன்சிஸ்டன்ட். டேய் கவனிச்சுக்க, இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் நோ சொல்யூஷன் எழுதணும். தீர்வு கிடையாதுன்னு அர்த்தம்டா தம்பி, மெதுவாக அவசரப்படாத, பொறுங்கமை அற்றது. அதாவது தீர்வு கிடையாதுன்னு எழுதினோட போதும். தமிழில் தீர்வு கிடையாது. 3 கண்டிஷன் இருக்கும், பார்த்து நிதானமாக யோசிச்சுக்கிட்டு செய்கிற மாதிரி பாரு. டேய் 3 கண்டிஷன் இருக்கு. ஒன்று யூனிக்கு, ரெண்டாவது மெனி, மூணாவது நோ சொல்யூஷன். இப்போ நீ கொஞ்சம் யோசிச்சுக்க, நோ சொல்யூஷனுக்கு வந்து கான்செப்ட் இல்லைன்னு அர்த்தம். நோ கான்செப்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்க, நோ கான்செப்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்க, அர்த்தம் இல்லாமல் வரும் அப்படின்றக்காண்டி சொல்கிறேன். இது மெனிக்கு என்ன வந்துச்சு, 0 ஈக்குவல் டு 0. இதுக்கு ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதானே. இப்போ இந்த 3 தான் நமக்கு தேவை. நான் இது 3க்கு பதிலாக 3 கணக்கு 4 கணக்கு செஞ்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கணக்கு உனக்கு 2.2 ஃபஸ்ட்டு கணக்கு வந்து கஷ்டம், பெருசாக போகும், அப்புறம் செஞ்சுக்கிடுவோம். இந்த நேச்சர் ஆஃப்னு இருக்கு பாரு செகண்ட் கணக்கு, அதை போடலாம். அதை போடையில் கவனித்து பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. இந்த கேட்டிருக்கு பாரு கொஸ்டினை, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லியிருக்கு. அதாவது அந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை சொல்லிடுறேன். அவனே பேர் என்ன, விஷ்ணு. ஆன்சர் வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கிட்டே வந்துட வேண்டியதான். 0 ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்ன சொல்யூஷன் சொல்லிடுறேன்னு, மெனி சொல்யூஷன் சொல்லிடுறேன்னு. இதுனா கான்செப்ட் இல்லாமல் வந்து என்ன சொல்லிடுறான், மறந்துடாத. சரி.